எல்லோருக்கும் ஹாய். இந்திய அரசால் மத்திய அரசால் ஒரு சிறப்பான உயரிய விருதான தேசிய விருது நேற்று 2022க்கான 70வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவித்தாங்க. அந்த நேஷனல் அவார்ட்ஸை யார் யார் வாங்கினாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஒளிப்பதிவிற்கான நேஷனல் அவார்டை மணிரத்னம் டைரக்ஷனில் வந்த பொன்னியின் செல்வன் 1 படத்துக்காக ரவிவர்மன் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் கோரியோகிராஃபர் 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடன இயக்குனருக்கான நேஷனல் அவார்டை திருச்சிற்றம்பலம் படத்தில் உள்ள கிளவுட் கற்காதா பாட்டுக்கு ஜானி மார்ஷல் மற்றும் சதீஷ் கிருஷ்ணா வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த சண்டை பயிற்சிக்கான நேஷனல் அவார்டை KGF 2 படத்துக்காக அன்பறிவு மாஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் கன்னட ஃபிலிம் 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த கன்னட படத்துக்கான நேஷனல் அவார்டை பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் வந்த KGF 2 வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான நேஷனல் அவார்டை திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனன் வாங்கியிருக்காங்க. மேலும் கட்ச் எக்ஸ்பிரஷன் சொல்கிற குஜராத்தி படத்தில் நடித்த மானசி பரேக்கோட இந்த நேஷனல் அவார்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெஸ்ட் தமிழ் மூவி 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படத்துக்கான நேஷனல் அவார்டை மணிரத்னம் டைரக்ஷனில் வந்த பொன்னியின் செல்வன் 1 படம் தட்டிட்டு போகுது. பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த பின்னணி இசைக்கான நேஷனல் அவார்டை மணிரத்னம் டைரக்ஷனில் வந்த பொன்னியின் செல்வன் படத்துக்காக இசைப்புயல் A.R. ரஹ்மான் வாங்கியிருக்கார். A.R. ரஹ்மான் வாங்குகிற 7வது தேசிய விருது இது. நேஷனல் அவார்டு வாங்காமல் நாமினேஷனில் இடம் பிடிச்ச எல்லா மூவிஸ்க்கும், ஆக்டர்ஸ்க்கும், மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும், ஆக்ட்ரஸ்க்கும், கோரியோகிராஃபர்ஸ்க்கும், சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கும் எல்லா அவார்ட்ஸ் வாங்கினவங்களுக்கும் நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கலாம், வேறு ஆக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.